இந்த வீடியோ எதுக்குன்னா நான் எக்ஸாம் அப்போ ஃபாலோ பண்ண சின்ன டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான். இப்போ இருக்க கொஞ்சம் டைமில் நம்ம பிடிஎஃப்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ண பாருங்க. உங்ககிட்ட 20th நோட் புக்ஸ் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 120லேருந்து 130 கொஷின்ஸ் வந்து அந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வரும். அதில் தயவு செஞ்சு ஒரு கொஷின்ஸ் கூட தப்பு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த சென்டர் கிடைக்காம கொஞ்சம் தூரமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் அதை நினச்சி டென்ஷன் ஆகாமல் உங்கள் சென்டருக்கு வந்து அட்வான்ஸாக போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு தேவையான ஐடி கார்டு, அட்மிட் கார்டு அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ரெஸ் கோடும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது. நம்ம பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்குது. 200 கொஷின்ஸும் 5 செட்டாக வரும். ஒவ்வொரு செட்டுக்கும் 40 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 40 கொஷின்ஸுக்கு 42 மினிட்ஸ் இருக்குது. அந்த 42 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸாமை ஃபஸ்ட் செட்டை முடிக்கணும். அப்படி இல்லைனா கம்ப்யூட்டரே அடுத்த செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்களே நினச்சா கூட ப்ரீவியஸ் செஷனோட கொஷின்ஸை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியாது. நீட் பிஜியை கிராக் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்ம வந்து ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணி போடுறது தான். ஈவன் தான் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக இருந்தாலும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணி தான் போடணும். 1 இயரோ 2 இயரோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருப்போம். அதனால் நம்ம இன்ஸ்டிக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்களா ஓவர் திங்க் பண்ணி அந்த கொஷினை வந்து எடிட் பண்ணி தப்பு பண்ணிடாதீங்க. 170 கொஷின்ஸ் 180 கொஷின்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் போக வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியாது எந்த செட் வந்து ஈஸியாக இருக்கும், எந்த செட் வந்து கஷ்டமாக இருக்கும்னு. ஸோ அந்த பர்டிகுலர் செட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண பாருங்கள். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா ஒரு செட்டில் 2 to 3 கொஷின்ஸ் லீவ் பண்ணலாம். நீங்கள் அப்படி விட்டாலே 185 to 190 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். நைட் நல்லா தூங்க பாருங்கள். அவுட் சைட் ஃபுட்டு இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அன்னைக்கு கரெக்டான சென்டருக்கு ரொம்ப அட்வான்ஸாகவே போயிடுங்க. நமக்கு ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா கொஷினையும் நீங்கள் ரூல் அவுட் பண்ணி மட்டும்தான் போடணும். எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.